வணக்கம். வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் அண்ணன் அவர்கள் வர வர பயம் வந்துருச்சு அவருக்கு. அந்த பயத்தின் காரணமாக அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறாரு. எந்த விதத்துலேயும் நியாயமே கிடையாது. நாங்கள்லாம் திருப்பி பேசிட்டோன்னா தவறாக போயிடும். ஓட்டு கேட்கறது பெண்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் தான் உங்களுக்கு ஓட்டு தேவை இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா பெண்களுக்கான திட்டங்களை பல நூறு திட்டங்களை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் பெண்களை பற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு தவறான ஒரு வார்த்தையை வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் சொல்கிறார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் நம்மளுடைய வேட்பாளர் வருங்கால அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனை பற்றி குளத்தை என்ன பண்ணாங்கங்கிறாங்க. நீங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் குளத்தில் கோடிக்கணக்கில் கொட்டி கொள்ளையடிச்சது ஞாபகம் இருக்குங்களா? அதையெல்லாம் நாங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஏன் அம்மன் அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அம்மையாரை ஏமாற்றி அம்மன் அர்ஜுன் அவர்கள் குளத்தில் பட்டா போட்டு அதில் நீங்கள் ஃப்ளாட் போட்டு விற்றீங்க, ஞாபகம் இருக்குங்களா? இதையெல்லாம் நாங்கள் ஒன்றொன்னா சொன்னோம்னா பார்த்துக்கோங்க. அதனால் அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. எத்தனை தெருவை பற்றி சொல்கிறீங்க, ரோடில்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் வாகனத்தில் நீங்கள் மிட்டா மிராசுதார் மாதிரி போயிட்டுருக்கீங்க பெரிய வாகனத்தில். அதுலேருந்து இறங்கி வீதி வீதியாக நடங்க. அப்போ தான் எத்தனை சாலைகள், எல்லா வீதிகளிலும் உள்ள சாலைகளை எவ்வளவு சீரமைப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். நீங்கள் சாலையில் இறங்காமல் வாகனத்தில் போனீங்கன்னா எப்படி தெரியும்? சாலையில் வீதியில் இறங்கி நடந்து பாருங்க. எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வீதி வீதியாக இடுக்க சந்து முத்து எல்லாம் நுழைஞ்சு மக்களை சந்திக்கின்றார். நீங்கள் வாகனத்தில் போயிட்டு சாலை சரியில்லைன்னு எந்த கற்பனை உலகத்தில் இருக்கீங்க? அது உங்கள் ஆட்சி காலத்தில். மாமன்ற உறுப்பினர்களை வந்து கேளுங்க. எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எத்துணை நல்ல திட்டங்களை மாநகராட்சிக்கு கொடுத்துள்ளார் என்று. என்னோட பகுதியில் வந்து பாருங்க. 100% பணிகளை முடித்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை சாலைகளையும் மேம்படுத்தியுள்ளோம். அத்தனை வேலைகளையுமே எங்கள் வருங்கால அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கூறி, தலைமையகத்தில் கூறி அந்த பணிகளை நிறைவேற்றி கொடுத்தவர் எங்கள் மாண்புமிகு மேயர் அம்மா மூலமாக. நாகரிகமற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.